இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, அவர் அன்பில் பணியாற்ற என்னும் இந்த வலையொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். வருகை என்றாலே அது பல்வேறுபட்ட மனநிலைகளை நம்முடைய மனதில் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பல்வேறு உணர்வுகளை நம்முடைய மனதில் கடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. வருகை மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. வருகை அச்சத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. வருகை குழப்பத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. இப்படி என்று பார்க்கின்ற பொழுது, வெளிநாட்டிலோ வெளியூரிலோ தங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய கணவன் தன்னுடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது, தன்னுடைய மனைவி வீட்டிற்கு வருகின்ற பொழுது அந்த வீட்டிலே பெரும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தன்னுடைய மகன் வெளியூரில் தங்கி படித்துக் கொண்டிருக்கின்றவன் வீட்டிற்கு வருகின்ற பொழுது அது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதுவே பள்ளி செல்லும் குழந்தைகளை பார்த்தோமையானால், தேர்வு வருகின்றது என்று கூறுகின்ற பொழுது அது அவர்களுக்கு ஒரு பயத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. கல்வி அலுவலர் ஆய்வு செய்ய பள்ளிக்கு வருகின்றார் என்று கூறுகின்ற பொழுது அது ஒரு அச்சத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. காவல்துறை அதிகாரி இங்கு வந்து கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு விதமான குழப்பத்தை, ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இன்று திருவருகை காலத்தினை நாம் துவங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கடவுள் நம்மை தேடி வரக்கூடியவராக இருக்கின்றார். வருகை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதற்கென்று தயாரிப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதுதான் ஒரு யதார்த்தமாக இருக்கின்றது. தொடக்க நூலிலே பார்ப்போம். கடவுளின் மனிதர்கள் ஆபிரகாமை சந்திக்க வருகின்ற பொழுது அவர்களுக்கென்று உணவினை ஏற்பாடு செய்யக்கூடியவராக, தயாரிக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதைத்தான் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே பார்த்தோமையானால், இறைமகன் இயேசு மார்த்தா மரியா இல்லத்திற்கு செல்கின்ற பொழுது அவரை உபசரிப்பதற்காக, அவருக்கு பரிமாறுவதற்காக அவர்கள் பல்வேறு காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள் என்பதைத்தான் திருவூழியம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. ஆக வருகை என்று இருக்கின்ற பொழுது அதற்கென்று தயாரிப்புகள் என்பது நிச்சயம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. இந்த திருவருகை காலங்களிலே 4 வாரங்களை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். 4 திரிகளையும் ஏற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம். முதல் திரி நம்பிக்கையின் திரி, 2வது திரி அமைதியின் திரி, 3வது திரி மகிழ்ச்சியின் திரி, 4வது திரி அன்பின் திரியாக இருக்கின்றது. இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு முதல் திரியை ஏற்றியுள்ளோம், நம்பிக்கையின் திரி. இறைவாக்கினர்கள் மீட்பர் ஒருவர் வருவார் என்கின்ற ஒரு செய்தியை அறிவித்தவர்களாக, அந்த மீட்பருக்காக காத்து கொண்டிருந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதே நம்பிக்கையோடு நாமும் காத்து கொண்டு இருக்கின்றோம். காத்து கொண்டிருப்பது என்பது எதுவும் செய்யாமல் இருப்பது அல்ல. ஏனென்றால் நாம் விவிலியத்திலே பார்ப்போம், 10 தோழியர் உவமையில் காத்திருப்பார்கள், ஆனால் 5 தோழியர் எதுவும் எடுத்து வராமல் வருவார்கள். தங்களோடு என்ன எடுத்து வராமல் இருப்பார்கள். அதனால் அவர்கள் அந்த விண்ணரசின் நுழைவு வாயிலே நுழைய முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் நாமும் இந்த திருவருகை காலம் கடவுள் நம்மை தேடி வருகின்றார், அதனால் நாம் எதுவும் செய்யாமல் இருப்போம் என்பது கிடையாது. தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. நீங்கள் விழிப்போடு இருங்கள், ஆயத்தமாக இருங்கள், தயாராக இருங்கள் என்பதுதான் இறைமகன் நமக்கு தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. நோவாவை ஒரு உதாரணமாக நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். நோவாவின் காலத்திலே மக்கள் அனைவரும் அவரவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் உண்டார்கள், குடித்தார்கள். ஆனால் நோவா நம்பிக்கையோடு கடவுளுடைய வார்த்தையை நம்பியவராக ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கின்றவராக இருக்கின்றார். மக்கள் யாரும் அதை கண்டுகொண்டவர்களாக இல்லை. வெள்ளம் வந்தது, அது மக்களை அழித்ததாக நாம் திருவூழியத்திலே வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த தயாரிப்பு இல்லாத ஒரு காரணம், நம்பிக்கை இல்லாத ஒரு காரணம், தயாராக இல்லாத ஒரு காரணம் அங்கு ஒரு அழிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. எப்படிப்பட்ட விழிப்பு, எப்படிப்பட்ட தயாரிப்பு நம்மில் இருக்க வேண்டும்.
அது நம்முடைய வாழ்வில் ஒளிர வேண்டும். நாம் ஏற்றி வைத்திருக்கின்ற இந்த மெழுகுதிரி போல அது நம்முடைய வாழ்வில் பிரகாசிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய 2ஆம் வசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. நெருங்கி வரும் இந்த காலகட்டத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? களியாட்டம், கூடா ஒழுக்கம், காமவெறி, குடிவெறி இல்லாதவர்களாக, ஒரு சண்டை சச்சரவு இல்லாத ஒரு அமைதியான மகிழ்வான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் 2ஆம் வசனம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. இதைத்தான் புனித அகுஸ்தீனாரும் தன்னுடைய வார்த்தைகளில் அழகாக கூறுகின்றார். கிறிஸ்து பிறப்பு என்பது நம் அனைவருக்கும் ஒளி தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அது நம்மில் ஒளிர வேண்டும் என்றால் நம்முடைய மனது சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த ஒளியை நம்முடைய மனதிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வார்த்தையாக இருக்கின்றது. இது உண்மையாகத்தான் இருக்கின்றது. இந்த அழைப்பினைத்தான் திருமுழுக்கு யோவானும் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தை 3 எசாயாவின் வார்த்தைகள் மூலமாக நமக்கு மீண்டும் நினைவுபடுத்தக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்கின்ற ஒரு அழைப்பினை நம் முன் வைக்கக்கூடியவராக இருக்கின்றார். நாம் இந்த அழைப்பினை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றோமா? கடவுளுடைய வருகைக்கு நம்மை நாமே தயாரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். சரி, கடவுளுடைய வருகைக்காக நான் என்னையே தயாரித்துக் கொண்டவனாக இருக்கின்றேன். அதற்காக என்னிடம் இருக்கின்ற அந்த தேவையற்ற குணங்களை எல்லாம் நான் அகற்றியவனாக இருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன கிடைக்கும்? இது ஒரு எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண கேள்வியாக இருக்கின்றது. நான் இதை செய்கின்றேனே, எனக்கு என்ன கிடைக்கும் என்பது நம் மனதில் வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்விக்கு பதிலாக அமைவதுதான் இன்றைய முதல் வாசகமாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தை பார்ப்போம். எசாயாவினுடைய வார்த்தைகள். ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம், அங்கு சென்றால் என்னென்ன கிடைக்கின்றன? அங்கு சண்டை இல்லை, சச்சரவுகள் இல்லை, மகிழ்ச்சி மட்டும்தான் நிறைந்து இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அங்கு போருக்கு இடமில்லை, வாளுக்கு இடமில்லை, ஈட்டியின் தேவை அங்கு இல்லை என்பதுதான் கடவுள் தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அங்கு மகிழ்ச்சி மட்டும்தான், மன நிம்மதி மட்டும்தான், நிறைவு மட்டும்தான் அங்கு காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இதே வாக்குறுதியைத்தான், இதே நம்பிக்கையை தான் கடவுள் நமக்கும் தரக்கூடியவராக இருக்கின்றார். நீங்கள் என் வழியில் நடந்து எனக்காக உங்களுடைய வாழ்வை நீங்கள் மாற்றி அமைக்கின்ற பொழுது இத்தகைய நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதுதான் அவர் தரக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. இதை நம்முடைய வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோமா? சரியான தயாரிப்பை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய தயாரிப்பு என்பதை 2 விதங்களில் பார்க்கலாம். புற தயாரிப்பு, அகத்தயாரிப்பு. நவம்பர் மாதம் முடிந்து டிசம்பர் மாதம் துவங்கினாலே நம் அனைவருமே புற தயாரிப்புகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். வீடுகளுக்கு வண்ணம் பூசக்கூடியவர்களாக, வண்ண விளக்குகளால் வீடுகளை அலங்கரிக்கக்கூடியவர்களாக, எல்லா வகையான வேடிக்கைகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடியவர்களாக நம்மை நாமே தயாரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இது புற தயாரிப்பு. இது முக்கியமா அல்லது அகத்தயாரிப்பு முக்கியமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அகத்தயாரிப்பு என்பது என்ன? அடுத்தவர்களோடு அன்போடு இருப்பது, தேவையில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியது, நோயுற்றவர்களை சென்று சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பது. இன்று மக்கள் அனைவரும் தேவையில் இருக்கின்றார்கள். என்ன தேவை? உடனிருப்பு. இந்த உடனிருப்பு என்பதுதான் மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. என்னுடன் பேசுவதற்கு ஆள் இல்லை, என்னோடு அமர்வதற்கு ஆள் இல்லை என்பதுதான் ஒரு பெரிய வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உடனிருப்பை நாம் கொடுக்கின்றோமா என்பதை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம். இதுவெல்லாம் தான் உண்மையான அகத்தயாரிப்பாக இருக்கும். கடவுள் விரும்புவதும் இதைத்தான். நீங்கள் வீட்டில் குடில் அமைத்தீர்களா, வண்ண விளக்குகளால் அலங்கரித்தீர்களா என்பதை கடவுள் பார்க்கக்கூடியவராக இல்லை. நீங்கள் சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு அவர்கள் தேவையில் இருக்கின்ற பொழுது உதவினீர்களா? தண்ணீர் தாகத்தில் இருக்கின்றவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தீர்களா? பசியால் இருக்கின்றவர்களுக்கு உணவு கொடுத்தீர்களா? ஆடையின்றி இருக்கின்றவர்களுக்கு ஆடை கொடுத்தீர்களா? நோயுற்றவர்களை சென்று சந்தித்தீர்களா? இதுதான் கடவுள் விரும்பக்கூடிய செயல்களாக இருக்கின்றது. இதுதான் உண்மையான அகத்தயாரிப்பாக இருக்கின்றது.
இதை நாம் செய்ய முற்படுகின்றோமா? இதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா என்பதை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம். அதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கடவுள் நமக்கு தெளிவுபடுத்துவார். நாம் எதை செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கின்றார். இதை நம்முடைய வாழ்வில் நாம் செயலாக்க முற்படுகின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கடவுள் விரும்புகின்ற உண்மையான மனமாற்றத்தை, உண்மையான தயாரிப்பை நாம் இந்த திருவுருகை காலத்திலே செய்யக்கூடியவர்களாக, வாழக்கூடியவர்களாக முயற்சி எடுப்போம். அதன் மூலமாக நம் ஒவ்வொருவருமே நமக்கும் நம்முடைய இல்லங்களுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களாக வாழ முயற்சி செய்வோம். இந்த திருவுருகை காலமானது, இது வரப்போகின்ற கிறிஸ்துவின் பிறப்பானது நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியையும் அமைதியும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தர வேண்டும். அதற்காக இறைவனிடம் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறையாசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென்.